ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது நீங்கள் சாமியை நினைக்கணும், ஒரு தடையாவது சாமியை நீங்கள் கும்பிடணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ்ன்றது பார்த்திங்கன்னா நடக்கும், பட் கம்மியாக இருக்கும், அதிகமான பாதிப்பாக இருக்காது. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டில் கூட நீங்கள் சின்னதாக சிறு துளியில் நீங்கள் தப்பிச்சிடலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வணங்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புற தரணும் அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இல்லை ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, தெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க. அது எந்த வேலையாக இருக்கட்டும், ரோட்டு கடை இருக்கட்டும், டிஃபன் கடையோ, சாப்பாடோ, ஹோட்டலோ, இல்லை பெரிய லெவல் பிஸ்னஸோ, இல்லை நீங்கள் ஷோரூம் கூட வச்சுட்டு போங்க, நகை கடை கூட இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் தெய்வ வழிபாடு கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். இது தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ண இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நாளும் கிழமையும் அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை அந்த மாதிரி கணக்கு இதுக்கு கிடையாது. தினைக்குமே இந்த கண்ணு இந்த மாதிரி சொல்ல நைட்டு தூங்கிய காலையில் எந்திரிச்சு கண்ணை திறந்தா எப்படி இருக்குது, எப்படி நம்ம பண்ண போகிறோம், இன்றைய ஒரு பொழுதில் நம்ம இறைவன் என்னென்னலாம் செய்ய போகிறோம், அந்த இறைவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.